இந்த பதிவில் நம்ம சரஸ்வதி அந்தாதி பாடல் தான் பார்க்க போகிறோம். 22வது பாடல். வேரிலை என்று உன் அடியாரில் கூடி விளங்கு நின் பேர் கூறிலை யானும் குறித்து நின்றேன். ஐம்புலக் குறும்பர் ஆரலை கள்வர் மயக்காமல் நின் மலர்த்தாள் நெறியில் சேரிலை ஈந்தருள் வெண் தாமரை மலர்ச்செயிழையே அப்படின்னு சொல்கிறார். இந்த ஐம்புல குறும்பர் ஆரலை கள்வர் மயக்காமல் நின் மலர்த்தாள் நெறியில் சேரிலை ஈந்தருள், அவங்க கூடலாம் சேராத நெறியை நீ எனக்கு கொடு அப்படின்னு. வெள்ளை தாமரை மலரில் வீற்றிருந்து அணிகள் பல அணிந்து வீற்றிருப்பவளே, கலைகளின் பிறப்பிடமே தாயே, நீயன்றி எனக்கு வேறு துணை இல்லை. உன்மேல் அன்பு கொண்டு உன்னை போற்றி வணங்கும் அடியவர்களுடன் சேர்ந்து உன்னுடைய அருளை பெறுவதற்காக நானும் உன்னை வணங்கினேன். மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் 5 புலன்களாகிய திருடர்கள் என்னை அவர்களின் வழியாக இழுத்துச் சென்று விடாமல் என்னை காத்தருளி உன் மேன்மை மிக்க அருளை எனக்கு வழங்கி அருள்வாயாக. கலைமகளை வணங்கும் முறை தெரியாவிடினும் தெரிந்த அளவில் நீயே கதி என்று அடைந்தால் வழிகாட்டுவாள். அவள் அருள் கிடைக்கும். ஐம்புலன்கள் என்னும் திருடர்கள் தவறான வழிக்கு இழுத்து செல்லும் முன் அவளது அருள் பெற்று புலன்களையும் வெல்ல வேண்டும். இந்த புலன்களை வெல்றது தான் எல்லாரும் முக்கியமாக சொல்கிறது. ஐம்புலன் வழியால் தான் நமக்கு அத்தனை துன்பங்களும் வருது. கண்ணு ஒன்றை பார்க்கும், மனசு அது பின்னாடி போகும். காது ஒரு சொல்ல கேட்கும், மனசு அது பின்னாடி போகும். இந்த வாய் கண்டதை பேசி வம்ப வாங்கும். இந்த புலன்கள் பண்ணுறது நம்ம எல்லாம் இழுத்து இழுத்து அவங்கவுங்க வழியில் இழுப்பாங்க. நம்மை காட்டிலும் அவர்கள் பலசாலிகள். அதனால தான் எல்லாரும் கெட்டு போகிறது. இந்த பொறிகள் புலன்கள் பண்ணுற கூத்தில் தான் மனித இயக்கம், அதிக அளவு இயக்கம் அதன் வழியால் தான். அப்போது இந்த மனசை செம்மைப்படுத்தணும்னா பொறி புலன்களை முதல்ல கதவை மூடிடணும். மற்றவங்க உள்ளே வராமல் நம்மை ஆட்டி படைக்காமல் இருக்கணும்னா இந்த கதவையெல்லாம் மூடினா தான் மற்றவங்க உள்ளே வராமல் இருப்பாங்க. மூடுறதுனா சும்மா மூடிட முடியுமா? எந்த நேரமும் கண்ணை மூடிகிட்டே உட்காந்துருக்க முடியுமா? இல்லை. காதை மூடிகிட்டே உட்காந்துருக்க முடியுமா? இல்லை. மனசில் நம்ம இறைவன் அருளை வேண்டி நிற்கும் பொழுது கண்ணில் படுற விஷயம் நம்ம மனசுக்குள்ளே பாதிக்காமல் இருக்கும், உள்ளே போகாமல் இருக்கும், தாக்காமல் இருக்கும். அதுக்காக இந்த பொறிப்புலன்களின் அட்டகாசத்துலேருந்து தப்பிக்க அவள் அருள் வேண்டும்.